Hi everyone, Vanakkam and welcome to Good Evening Canada. Indian show is sponsored by Life 100 Insurance and Investments Inc. Sridhar and Thurayaraja. Time on the 9:02 p.m. in Toronto and the temperature is -7 degrees Celsius. So I think எல்லாருக்கும் தெரியும் என்ன டாபிக் இன்றைக்கு காய்க்கிறப்பண்டு யூஸ்வலி எங்களுக்கு கோவிடை பற்றி கோவிட் மேண்டேட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதோட சேர்த்து இன்றைக்கு பெரிய நியூஸ் எல்லா நியூஸ்லையும் இருக்குது. ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே வார் டிக்ளேர் பண்ணுது. ஸோ அகேன் இது இந்த வார் டிக்ளேர் பண்ணது இந்த கணக்க பிரச்சனையிலலாம் வருது. a lot of people are being affected by it. இந்த இதில் வந்து இப்போ என்ன நடக்குது, what's happening இந்த ஸ்டேஜில் வந்து அதெல்லாம் பார்க்க போகிறோம். So that's our top of the hour. And then for Canadian valam, again COVID-oda we have another vaccine. So I know முதல்ல ஒரு வேக்சின் பற்றி காய்ச்சினாங்க, we said அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது ப்ரோட்டீன் பேஸ்டு. இந்த வேக்சின் வந்து இட்ஸ் பிளான்ட் பேஸ்ட். ஸோ பிளான்ட் பேஸ்டாக கனடாக்குள்ளே வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கேன். So we're going to have a look at that. அது இந்த மாதிரி டீட்டெயிலாக. Then we have Ontario Chief Medical Officer of Health, Dr. Karen Moore. உங்களுக்கு கோவிட் அப்டேட் தந்து அகேன் இந்த மாஸ்க் மேண்டேட்டை பற்றி, ஸோ அந்த மாஸ்க் போடுறது எப்போ கலட்டலாம், என்ன மாதிரி சொசைட்டி எப்போ நார்மலாக ஆகுதுன்ட்டு அந்த இதெல்லாம் பார்ப்போம். And then we have our currency rates for today. And then we have our Kalayaranga. I'm going to treat. We have Tharaka Srikanthan. She's doing a cover. ஒரு பாட்டு பாடியிருக்கா to எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், கண்ணாமூச்சி ஏனடா. So looking forward to that. And then we have our weather and then the news. So starting off, I'm going to top of the hour, again, Russia வந்து Ukraine மேலே war declare பண்ணியிருக்கிறேன். So a lot of people are getting affected in Ukraine. நிறைய missiles எல்லாம் launch பண்ணி a lot of people here are worried about their families. இதில் வந்து கனடா இப்போதைக்கு ரஷ்யாவில் வந்து பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் வந்து சொல்லியிருக்கார், இப்போ ஆறாவது இதில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணிங்களா உங்களுக்கும் ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குமெண்டு இப்படி சொல்லியும் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து தேர் வெயிட்டிங் ஒரு காலுக்கு அதை ஹெல்ப் பண்ணுறதா ட்ரூப்ஸ் அனுப்புகிறாண்டு என்ன மாதிரி சுச்சுவேஷன் பார்க்குறதுக்கு. இப்போதைக்கு கனடாண்ட ரெஸ்பான்ஸ் இதுக்கு என்ன வந்திருக்குதுண்டா, பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து சாங்ஷன்ஸ் போட்டிருக்கேன். சாங்ஷன்ஸ்ன்றது ஒரு இட்ஸ் பெனல்ட்டி, ஒரு நீங்கள் டிஸ்ஒபே பண்ணிக்க ஏதாவது செய்யக்க ஒரு ரூல் வைக்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து சாங்ஷன்டா இங்கே இந்த ரஷ்யாவுக்கு போகிற சாமான்கள் எல்லாம் கட் பண்ணுறது, ரஷ்யாவிலேருந்து இங்கே வர சாமான்கள் எல்லாம் கட் பண்ணுறது. ஸோ பேசிக்லி அதுக்கும் ஒரு தொடுப்பு, ஒரு நோ இன்ட்ராக்ஷன், எக்கானமிக் எல்லாம் இட்ஸ் நாட் சம்திங் தட் ஒர்க்ஸ் அவுட். ஸோ இந்த சாங்ஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அகேன் கனடா வந்து தேர் அவெண்ட வழியில் இப்போ என்ன செய்கிறீங்கன்னா, இப்போ ட்ரூப்ஸ் ஒன்றை மேனப்பையில் நாட் yet ட்ரைனிங்குக்கு வந்து கொடுத்துருக்கேன். About 35,000 Ukraine அங்கே இருக்கிற ஆக்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். அண்ட் கனடா ஹாஸ் about 3,400 troop members ஸ்டாண்ட் பையில். ஸோ எப்போயாவது அதை போனமெண்டா அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்களா நீடோ அவை வந்து ட்ரூப் மெம்பர்ஸ் அனுப்பினா தான் இப்போ கனடாவும் சேர்ந்து அதில் அனுப்புகிற ஐடியா. பிகாஸ் அகேன் ரஷ்யா இட் இஸ் அ பிக் கண்ட்ரி, பிக் எக்கானமி, நிறைய ஆக்கள் அதில் இருக்கிறோம், லாட் ஆஃப் பவர், நியூக்ளியர் அதில் எல்லாம் வச்சுருக்கோம் சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரெட் வரும்போது கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணி செய்யணும். ஸோ ஹோப்ஃபுல்லி அகேன் ஜஸ்ட் ஒரு அக்ரெஷன் என்று சொல்கிறோம். இதெல்லாம் வந்து நிறைய லீடர்ஸ் எல்லாம் சொல்கிறோம், இது ஒரு அக்ரெஷன், ஒரு கோபத்தில் ஏதோ உடனடியாக ஒரு யோசிச்சு முடிவெடுத்தது இல்லையண்டு இந்த ஒரு ஆக்ஷன். ஸோ ஹோப்ஃபுல்லி அதோட அங்கிடம் அண்ட் நிறைய ஆக்கள் அதால் எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். So that's one thing that we have going on. இதில் வந்து Ontario Premier Ford, அவர் வந்து he actually called Vladimir Putin a thug. ஸோ சொல்லியிருக்கார் அவர் அகேன் இந்த கோபத்தில் செஞ்சுருக்கார், ஒரு தக் மாதிரி பிஹேவ் பண்ணுறார், இப்படியெல்லாம் மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணி ஆக்களை ஹர்ட் பண்ணுறதுன்ட்டு. அண்ட் இதில் இருந்து பார்த்தீங்களா ஒன்டேரியோவில் பிரீமியர் டாக்டர்னு சொல்லியிருக்கார் $300,000 நாங்கள் சப்போர்ட்டாக கொடுக்க போகிறோம்ண்டு. அண்ட் அகேன் இந்த காசு என்னத்துக்கு போவோம்ண்டா, ஷெல்டர் அதுக்கு போவோம், மெடிக்கல் நீட்ஸுக்கு போவோம், ஃபுட்டுக்கெல்லாம் போவோம். ஸோ அகேன் அவன் நெசசிட்டிஸ் என்ன தேவைப்படுதோ இப்போதைக்கு அந்த இதுலக்கு நாங்கள் கொடுக்கலாம்ன்ட்டு. அண்ட் அகேன் இந்த மிலிட்டரி ஃபோர்ஸஸ் எல்லாம் இப்போதைக்கு லான்ச் பண்ண, பிகாஸ் அதை லான்ச் பண்ண அப்புறம் ஒரு இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்து போட்டு தான் they're going to determine எப்படி நாங்கள் ஃபார்வர்டாக போகலாம்ன்ட்டு. அண்ட் அகேன் ஐ நோ a lot of people இப்போ கனடாவில் இருக்கிறாக்க யுக்ரைனில் வந்து விசிட் பண்ணுறேன், இல்லாட்டி ஃபேமிலி அங்கே இருக்கும். ஸோ நிறைய யோசனையாக இருக்கும். அகேன் ஒரு கண்ட்ரியில் வார் மிசைல்ஸ் அப்படி லான்ச் பண்ணிக்க ஒவ்வொரு நாளும் நாங்கள்
அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட சேஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம், நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஸோ இப்போதைக்கு கனடாவில் வந்து யாராவது இஃப் தேவ் கான் தேர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் இருந்தால் ஹோப்ஃபுல்லி தே கம் பேக் ரைட் அவே. எல்லா கனேடியன்ஸுக்கும் வந்து சொல்லியிருக்கிறேன் உடனே வாரதான் பெஸ்ட்டுண்டு, பிகாஸ் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு என்ன தெரியாதுண்டு. அண்ட் நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து ஏர் கனடாவில் தேர் நாட் சப்போஸ் டு கோ தேர் எனிமோர். ஸோ எனி ஃப்ளைட்ஸ் அங்கே போக வேண்டியது ஒரு வார்னிங்கில் வந்து சொல்லியிருக்கிறேன் அங்கே போகாதுண்டு. And again, so anyone there needs to get out. அங்கே போகிற ஆக்கள் வந்து கட்டாயமாக போகணுமெண்டா தென் நீங்கள் போகலாம். பட் தேவையில்லாண்டி டோன்ட் ரிஸ்க் கோயிங் அரவுண்ட் தட் ஏரியா, பிகாஸ் என்ன நடக்குதுன்னு அகேன் யாருக்கும் தெரியாது. அது கொஞ்ச நாள் போக தான் ஆக்ஷன்ஸை வச்சு நாங்கள் பார்க்கலாம் என்னென்று. ஸோ டூ பி கேர்ஃபுல் and hopefully again in the situation escalate பண்ணாமல் de-escalate பண்ணி ஒரு just ஒரு anger aggression அந்த வேர்ல்டில் சொன்ன மாதிரி அது நடக்குது. And they will face consequences for that afterwards. அடுத்தது what we're going to look at is our Canadian vellum for today. So again, Canadian vellum we have our புது vaccine. It's called Covifenz. So இதை வந்து we actually have Dr. Supriya Sharma, Chief Medical Officer Advisor at Health Canada. அவ என்ன சொல்றான்னு பார்த்துட்டு வரோம். Today we're here to talk to you about Health Canada's authorization of Medicago's Covifenz COVID-19 vaccine for adults 18 to 64 years of age. This is the first authorized COVID-19 vaccine developed by a Canadian company. After an in-depth review of the evidence, we've determined that this vaccine meets the department's stringent safety, efficacy, and quality requirements. The Medicago vaccine is the 6th COVID-19 vaccine authorized by Health Canada. And as with the other approved vaccines, Canadians can be confident that Health Canada conducted a thorough review to ensure the vaccine is manufactured to high quality standards and that the scientific data available to support the safety and the efficacy of the vaccine meet the Canadian standards. Detailed information on Health Canada's review is available on the COVID-19 Vaccines and Treatment portal at covid-vaccine.canada.ca. Medicago's vaccine is a plant-based vaccine called a virus-like particle vaccine. The active ingredient of the vaccine consists of particles that mimic the spike protein of the virus that causes COVID-19. The virus-like particles are grown in plants that are similar to tobacco plants, which can produce large amounts of the virus particles in a short period of time. Once these particles are injected into the body, they trigger the immune system to produce antibodies against the virus. These virus-like particles mimic the natural structure of the virus without its genetic material, which makes a person's immune system able to recognize the particles without causing infection. So through this process, the body can mount a strong immune response against the protein without exposure to the entire virus that causes COVID-19. And as with all other COVID-19 vaccines, it is not possible to catch COVID-19 from this vaccine. There are other vaccines that use virus-like particles, such as those for HPV or human papillomavirus and hepatitis B, but these are not manufactured using plants. So Covifenz is the first vaccine authorized globally that uses a plant as the host to manufacture these virus-like particles. In clinical trials of about 30,000 people, the Medicago vaccine was found to be 71% effective against symptomatic COVID-19. It was also 100% effective against severe disease caused by COVID-19. This is when the vaccine is given according to the authorized dosing regimen, that is 2 doses, 21 days apart. Clinical trials were conducted while there were various variants in circulation, including the alpha, gamma, lambda, delta, and mu variants. The data suggests efficacy against all of these variants. Preliminary laboratory data also shows that the vaccine produces neutralizing antibodies against the Omicron variant. As a term and condition associated with the authorization, Medicago is required to provide data regarding protection against current and emerging variants of concern as soon as it's available. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட
லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. Hi guys, welcome back to Good Evening Canada. The show sponsored by Life 100 Insurance and Investments Inc. Sridharan Tureraja. Time on the 9:13 p.m. in Toronto and the temperature is -7 degrees Celsius. So we had a look at Dr. Shubhriya Sharma and again our Chief Medical Advisor at Health Canada. So in the vaccine என்ன difference and again இது Health Canada approve பண்ணியிருக்குது firstly. ரெண்டாவது வந்து இது கனடால actually தயாரிச்ச vaccine. So the COVID-19 vaccine வந்து again it's a plant-based vaccine. So முதலாவது வந்தது right before this protein இருந்தது. But இது வந்து full or plant-based. So a lot of people who are vegan அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு எல்லாம் this ஒரு suitable option-ஆ இருக்கலாம் உங்களுக்கு. And again human use-க்கு obviously. And இது வந்து it's called Covifence, like COVID but COVID cut பண்ணி fence. And இந்த vaccine வந்து Quebecல தான் தயாரிச்சிருக்கு. It's a Quebec biotech company called Medicago. So இவையும் ஒரு British American pharmaceutical அவ ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இந்த வேக்சினை வந்து தயாரிச்சிருக்கிறோம். அண்ட் இந்த வேக்சின் வந்து எந்த ஏஜ் குரூப் போடலாம்டா 18 to 64 years old. அகேன் 18லேருந்து யூஸ்வலி 18 and up நாங்கள் சொல்கிறாங்க எல்லா ஏஜும் யூஸ் பண்ணலாம்ண்டு. காரணம் ஏன் 64ல் நிப்பாட்டினபடியா பிகாஸ் இந்த வேக்சின் வந்த அப்புறம் லாட் ஆஃப் பீப்புளுக்கு தெரியும் முதலாவது ரோல் அவுட் எல்லாத்துக்குமே 65 and மேலால் இருக்கிறவைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக போகிறது ப்ரையாரிட்டியாக. ஸோ 64 அவைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த 65 ஏஜ் குரூப் வந்து அவைலபிள் இல்லை. அந்த ஆக்கள் ஏற்கனவே வேக்சின் போட்டபடியே நாட் எனஃப் பீப்புள் அந்த ஸ்டடியை வந்து செய்கிறதுக்கு. ஸோ இன்னும் அந்த ஸ்டடி போய்கொண்டு இருக்குது. ஸோ 65 and up கொஞ்சம் கஷ்டம் அந்த குரூப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பிகாஸ் they already have it. பட் இப்போதைக்கு அகேன் 18 to 64 வரைக்கும் இட்ஸ் சேஃப். And வேக்சினுக்கு வந்து 71% effective, so that's good. And again இதுக்கு சேம் திங் டபுள் டோஸ் போடணும் இதுக்கு. And again in the vaccines எல்லாம் there's no live viruses. ஸோ அதை உண்டு யூஸ்வலாக அவங்களுக்கு வேக்சின் நாங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு குட்டி அளவு வைரஸ் அதை இன்செர்ட் பண்ணி போட்டு தான் உங்களோட உடம்பு அதில் பழகி போட்டு அதை அப்படி ஃபைட் பண்ணணும்ட்டு. And then தச்சுமையாக அந்த உண்மையான வைரஸ் அந்த அளவுக்கு வந்தால் அதை we know how to fight it off. பட் இதில் வந்து no live viruses. இதில் வந்து எக்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி இல்லை, ஹியூமன் டிஎன்ஏ அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ அகேன் கம்ப்ளீட்லி பிளான்ட் பேஸ்ட். ஸோ அகேன் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வீகனாக இருந்தாலும் whatever lifestyle you follow இப்போதைக்கு ஐ திங்க் எல்லா விதத்துக்கும் வந்து ஒரு வேக்சின் இருக்குது. ஸோ கண்டிப்பாக this is something that interests you and நீங்கள் மற்ற வேக்சின் போடாத காரணம் அதுக்குள்ளே ப்ரோட்டீன் இல்லாட்டி அதை மிக்ஸ் பண்ணி இருக்கிறபடியோ இந்த பிளான்ட் பேஸ்ட் வேக்சின் நீங்கள் போய் பார்க்கலாம் and you can get this. அடுத்தது we have Ontario Chief Medical Officer of Health, Dr. Karen Moore. Mask mandate பற்றியும் COVID update தரப்பா. So let's see what he has to say. And the number of outbreaks in long-term care and hospitals continues to decline, as does the number of active resident cases in long-term care. The percent positivity of tests has remained stable this week at 12.4%, and most of the wastewater sites across the province are reporting either stable or a downward trend. While overall we have seen improvement, there is some regional variation, primarily in the north part of the province.
We will continue to monitor this situation closely and provide our assistance and support as needed. Once again, I want to thank Ontarians for their incredible sacrifices. These collective efforts have allowed us to get to where we are today. On Tuesday, March 1st, we intend to continue our cautious, phased, and staged reopening of the province by lifting capacity limits in all remaining indoor public settings. And proof of vaccination will no longer be required from patrons in certain businesses. As we proceed with the reopening of the province, it is important to note that this virus is still with us and will remain with us for some time. COVID-19 remains a global challenge, but we know what works. We have tools that we did not have just 2 years ago, including highly effective vaccines that have changed the course of the pandemic, high vaccination rates that continue to improve as more and more Ontarians see the value of getting boosted to protect themselves, their families, and their communities. Ever-increasing supplies of effective treatments for those at risk of getting very sick, treatments that mitigate the risk of severe outcomes of COVID-19 and significantly reduce the risk of hospitalization. 2 years of experience on how to best protect vulnerable settings, such as retirement homes, long-term care homes, as well as how to mitigate spread in school and other education settings. We will continue to closely monitor for new variants that may bring new challenges, and we will use the knowledge and experience we have on how this virus behaves and what works to stop its transmission. Masking requirements will remain in place for the time being, but we are reviewing these measures and hope to provide an update in the coming weeks. Masking does remain an important tool in our toolbox, and even when it's no longer required in public settings, it will continue to be an effective tool for reducing transmission and protecting those recovering from illness, their close contacts, and those who may be more vulnerable to severe COVID-19 infection. Some in our communities may also choose to continue wearing them regularly, and we need to be respectful of individual choices once masking is no longer required. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில், புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Life 100 Insurance and Investment Inc. Sridhar and Thureraja. Time on the 9:20 p.m. in Toronto. The temperature is -7 degrees Celsius. So we just saw Ontario Chief Medical Officer of Health, Dr. Karen Moore. Again, like a mask mandates of the culture. So again, mask. I know எல்லாரும் ஒரு 2 years world வந்து இப்படியே பார்த்துருக்கேன். மோஸ்ட் சின்ன பிள்ளைகளுக்கு I'm sure வெளியால போய்க்க எல்லாரும் இப்படி தான் இருப்பேன் அவைக்கும் ஒரு யோசனையாக இருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் அந்த டைம் வருது ஃபைனலி இந்த மாஸ்க் வந்து கழட்டிட்டு நாங்கள் வெளியால் போகிறதுக்கு. அண்ட் அகேன் ஜஸ்ட் பிகாஸ் இந்த மேண்டேட்ஸ் எல்லாம் ரூல்ஸ் பட்றபடி அஃப்கோர்ஸ் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுமெண்டு அப்படின்ட்டு இல்லை. பட் ரீசன் என்னடா, ஸோ இஃப் வி லுக் அட் டாக்டர் கேரமோர் வந்து சொல்லியிருக்கிறாருண்டா, முதலாவது இருந்தது ஒவ்வொரு செக்டர்லையும். ஸோ இப்போ பப்ளிக்கு மேபி சரி நாங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஆனால் ஸ்கூல்ஸில் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு வேறு வேறு செக்ஷனாக பிரித்து முதல் பார்த்தவ.
இப்போதைக்கு என்ன சொல்கிறேன்டா மேபி அதை பிரித்து நாங்கள் பார்க்காம ஒரேடியாக நாங்கள் மாஸ்க் எடுக்கலாம்னு சொல்லலாம்ண்டு. அண்ட் அகேன் ரீசன் ஏனண்டா அகேன் நிறைய ஆக்கள் யோசிப்பேன், ஓகே ஆனால் ஸ்கூலில் யோசிக்கணும், இல்லாட்டி மேபி ஒரு சேஃபான என்வாயன்மெண்ட் இல்லாட்டி கூடின ஆக்கள் இருந்தால் அந்த என்வாயன்மெண்ட்டில் யோசிக்கணும்ண்டு. பட் உண்மையாக சொல்ல போனால் இப்போ 2 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த மாஸ்க் ஸ்கூல் வரும்போதெல்லாம் we didn't have any tools. அண்ட் அந்த டூல்ஸ் நாங்கள் சொல்லும் போது இந்த வேக்சின்ஸ். ஸோ அந்த டைமில் இருக்காதபடியாக எங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக என்ன இருந்திருக்கேன்டா லிட்ரலி இந்த ஒரு மாஸ்க், அந்த ஒரு செக்ஷன், அந்த சர்ஃபேஸ் அது வந்து தான் எங்களுக்கு ஒரு மோஸ்ட் ப்ரொடெக்ஷன் பேஸ்ன்னு சொல்லலாம். எல்லாட்டி நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு என்னென்னா we have these vaccines. ஸோ இந்த வேக்சின்ஸ் போட்ட பிறகு உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் உங்களோட பாடிக்குள்ளே ஒரு இம்யூனிட்டி அதை பில்ட் பண்ணியிருக்குது. ஸோ தச்சுமையாக அந்த மாஸ்க் நீங்கள் போடாட்டியும் அந்த வேக்சின் போட்டபடியே நீங்கள் ஈவன் இஃப் யூ கெட் சிக் லெட்ஸ் சே ஒரு ஜஸ்ட் பை சான்ஸ் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து அவ்வளோ கூட இருக்காது. ஜஸ்ட் ஒரு தடிமன் இருமல் அப்படி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு போகும். ஸோ அகேன் ஒன்டாரியோவில் வந்து இதான் ஐடியா. ஸோ நாங்கள் மாஸ்க் லிஃப்ட் பண்ணாமல் சொன்னோம் அப்போதைக்கு எல்லா செக்டர்ஸுக்கும் சேமாக நாங்கள் சொல்லலாம் எடுக்கலாம்டு. குபெக் வந்து தேர் டூயிங் இட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செக்ஷனாக தான் செய்யப்படும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அகேன் இதில் வந்து சொல்லியிருக்கேன் March 14th they're going to start removing it இப்போ பப்ளிக் கிளாஸ்ரூம்ஸில் அண்ட் தென் பப்ளிக் பிளேசஸில் சூன் ஃபாலோ பண்ணி அவை செய்யப்படுறேன். ஸோ அவை கொஞ்சமாக தான் புரியும். பட் இன்றைக்கு they have said okay நாங்கள் இப்போ செய்கிறோமோ ஹோப்ஃபுல்லி ஒரேஸாக நாங்கள் செய்யலாம்ட்டு. So we'll get to that. And again இப்போதைக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் grade 1 to 12 வரைக்கும் மாஸ் எல்லாம் போட்டிருக்கணும் தான். And they're saying ஒரு பிள்ளைகள் அந்த நார்மலான லைஃபுக்கு இப்போ ஸ்கூலுக்கும் போயாச்சு which is good. பட் திருப்பி அந்த ஒரு ஸ்கூல் ஃப்ளோவில் நார்மல் லைஃப்பில் கொண்டு வரதுக்கு இந்த மாஸ் வந்து ஒரு பிக் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதை கழட்டினா தென் ஒரு நார்மலான ஃபீலிங்கும் வந்துடும்ட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி அகேன் உங்களோட நம்பர்ஸ் இந்த எவ்வளோ வேக்சின்ஸ் வந்தோடு இருக்குது they do their jobs. And நாங்களோட மாஸ்க் எல்லாம் நாங்கள் கூடிய சீக்கிரமாக கழட்டி we can go back to normal life. Just on a side note as well, உங்களுக்கு Monday, Good Evening Canada 400th show. So again, I want to take this time எல்லாருக்கும் வந்து thank you சொல்றதுக்கு because it is a very important milestone for us. உங்களுக்கு reach பண்ண again உங்களால் episodes create பண்ண முடியாது, உங்களோட viewers எல்லாம் watch பண்ணி கொண்டு இருக்கிற வழியதான். So big thank you to you guys. So Monday, I'm sure they'll announce more things about that, but உங்களோட 400th episode, so we'd love if you can join us on that day as well. அடுத்தது we're going to have a look at is our currency rates. இந்த மாதிரி currency rates ன்னு பார்த்துட்டு வருவோம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 197.50 இலங்கை ரூபாய், இந்தியா 60 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Life 100 Insurance and Investments Inc. Sridhar and Thuriraja. Time on the 9:25 p.m. in Toronto. The temperature is -7 degrees Celsius. So in the currency rates in Patachu 197.50 Sri Lanka and 60 India. So another thing நான் கதைக்க போகிறது gas price. I know நீங்கள் கார் ஓட்டினா மேபி இதான் பெஸ்ட் டைம் டெஸ்லாக்கு மாத்திரண்டு சிலவளை யோசிச்சிருப்பீங்க and you might be right அதில். அண்ட் பேசிக்லி என்னடா அகேன் ரஷ்யா அட்டாக் வந்து யுக்ரைனில் போகும்போது நீங்கள் ரஷ்யாண்டு யோசிச்சாலே couple things run through your head. அந்த கொஞ்சத்தில் உங்களுக்கு வந்து oil. ஸோ அகேன் இந்த sanctions நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். அகேன் ஒரு பெனல்ட்டி மாதிரி ஒரு இஞ்சிந்த அங்கே ஒன்றும் வரையில அங்கேருந்து இஞ்சி ஒன்றும் வரையிலண்டு அந்த இதில் வந்து oilum it's one of those things that have been affected. ஸோ ரஷ்யா வந்து ஆக்சுவலி உலகத்திலே வந்து 3வது biggest oil producers and
அந்த லெவலில் இருந்து கொண்டு 11% ஆஃப் குளோபல் சப்ளைலேருந்தே ரஷ்யாவிலேருந்து வரதான். ஸோ அதில் நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும், பிக் இம்பேக்ட் அதில் வந்து. அண்ட் அங்கோட ப்ரைஸஸ் கேஸஸுக்கெல்லாம் ஏற்கனவே ஹையாக வந்து கொண்டே இருந்தது, ஒரு சப்ளை டிமாண்ட் அதிலிருந்து வரும்போது. பட் இப்போதைக்கு இந்த சாங்ஷன்ஸ் வந்தபடியே இட்ஸ் கோனா கோ வே அப் தேர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டுக்குள்ளேயே we had Dan McTeague, who's the president of Canadians for Affordable Energy on the committee-லேருந்து அது சொல்லியிருக்கா, இந்த வீக்கெண்ட் நாங்கள் ப்ரைஸஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 3 cents கூடுப்பதுண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமன்ட்டு. அண்ட் ஆல்சோ கூடிய சீக்கிரமாக நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளேயே $2 per liter வரலாமன்ட்டு. ஸோ நாங்கள் ஐநோ ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே நாங்கள் 1.2, 1.3, 1.4, 5 அண்டு இப்போ அந்த 5-6 ரேஞ்சில் இருக்கிறோம். ஆனால் அந்த ரேஞ்சிலேருந்து பிகாஸ் தி சாங்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறபடியே $2 per liter வரப்போது. ஸோ அகேன் நீங்கள் டெஸ்லா கன்சிடர் பண்ணுறீங்கன்ற எனி அதர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேபி இதான் டைம் உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு. பட் அகேன் கேஸ் ப்ரைஸஸ் எல்லாம் மேலே போகுது. ஸோ வி நீட் டு பி காஷியஸ், அவேர் ஆஃப் தட். மேபி அகேன் ஐ நோ கேஸ் இஸ் நாட் சீப். அது வந்து இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ். ஒரு இன்சூரன்ஸ் பார்க்குற விட இப்போ கேஸ் அஃபோர்ட் பண்ணலாமன்ட்டு அதே ஒரு தனி வேலை அதுக்கு வந்து பார்க்கணும். பட் மேக் ஷுர் வாட் எவர் இட் இஸ் யூ பட்ஜெட் யுவர் செல்ஃப் அவுட். உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அங்கங்கே போகணும், திஸ் அண்ட் தட். மேபி ஒரே டைமில் ஜோன் பண்ணுங்க, பிகாஸ் $2 per liter வரப்போது. அண்ட் அஃப்கோர்ஸ் இட் டஸ் ஆட் எக்ஸ்பென்சஸ். கொஞ்சமாக இருந்தாலும் அது ஒரு போர்ஷன்ஸ் எல்லாம் அங்கே போகும். ஸோ பி அவேர் ஆஃப் தட் அண்ட் கீப் வாட்சிங் த ப்ரைஸஸ். அண்ட் அகேன் 3 cents வந்து வீக்கெண்ட் கூடுப்பதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் பம்ப் பிஃபோர் தட் ஜஸ்ட் டு பி சேஃப், இப்போதைக்கு நீங்கள் பம்ப் பண்ணலாம். அடுத்தது we're going to go to our treat, our கலையரங்கம் for today. So our கலையரங்கம் is Tharaka Srikanthan, and again ஒரு cover song செஞ்சிருக்கா, பாடியிருக்கா. She sang கண்ணா மூச்சி என்னடா அந்த மாதிரி பார்த்துட்டு வருவோம். உதடுகள் ஈரமாய் வாழ்க கலந்திடவா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா அந்த நதியின் கரையை நான் கேட்டேன், அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன். அந்த நதியின் கரையை நான் கேட்டேன், அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன். வான்வெளியை கேட்டேன், விடையே இல்லை. வான்வெளியை கேட்டேன், விடையே இல்லை. இறுதியில் உன்னை கண்டேன், இருதய பூவில் கண்டேன். இறுதியில் உன்னை கண்டேன், இருதய பூவில் கண்டேன். கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிஹரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது, விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by Life 100 Insurance and Investments Inc. Sridhar and Thuriraja. Time on the 9:33 p.m. in Toronto. The temperature is -7 degrees Celsius. Next, நாங்க பார்க்க போறது ஆடவா பத்தி. So I know ஆடவா யோசிச்சாலே உங்களுக்கு freedom convoy protest வந்து யாம் இருக்கும். And again in the protest வந்து truckers-க்கு mandatory vaccine போடணும்னு அந்த ரூல் போட்டபடியாக நிறைய ஆட்கள் கேதர் பண்ணி ரோட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி நிறைய நாள் அதை வந்து இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்து ஒரு எமர்ஜென்சி ஸ்டேட் டிக்ளேர் பண்ணி தி பேசிக்லி செட் பை ஃபோர்ஸ் நீங்கள் வந்து அந்த வெஹிக்கல்ஸ் ஆட்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அட் தட் பாயிண்ட் பிகாஸ் இட் வாஸ் கெட்டிங் வயலண்ட், வெரி டிஸ்ரப்டிவாக சொசைட்டிக்கு வந்து இருந்தது. ஸோ இன்றைக்கு வந்து ஆடவா மேயர் ஜிம் வாட்சன் அவர் வந்து அந்த எமர்ஜென்சி ஸ்டேட்டை வந்து he's taken it off. He's out of emergency என்று 4 மணிக்கு அறிவிச்சிருக்கார். இதை வந்து சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன், எமர்ஜென்சிலேருந்து வந்தாலும் ஸ்டில் போலீஸ் எல்லாம் ஸ்டாண்ட்பையில் இருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் நாட் அன் எமர்ஜென்சி ஸ்டேட் டசன்ட் மீன் அவே ஸ்டில் அந்த ரூல்ஸ் வந்து இப்போ நீங்கள் அந்த பிளாக் பண்ணி இருக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணி ரோடில் இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இட் ஸ்டில் அப்ளைஸ். ஸோ அவை ஸ்டில் என்ஃபோர்ஸ் பண்ண பிரியம்ண்டு. And again, நிறைய ஆட்கள் they've been affected by this on the emergency state இருக்கும்போது, but they're still not going to allow it. But on the emergency state, they have declared off of that at 4 p.m. So that's a good thing, and hopefully இதிலிருந்து அப்படியே like it goes down and they don't restart again. அடுத்தது we have our weather. இந்த மாதிரி weather பார்த்து வரோம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ஹெல்த்திங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0.4 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும், பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0.8 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.21 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும், அத்தோடு பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைவே தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0.11 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும், பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைவே தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ஹெல்த்திங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் Life Future Realty. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by Life 100 Insurance and Investments Inc. Sridhar and Thuriraja. Time on the 9:36 p.m. in Toronto. The temperature is -7 degrees Celsius. So
ஸோ இப்போதைக்கு -7 இருந்தாலும் இன்றைக்கு நைட் ஃபார் GTA and most of southern Ontario ஸ்னோ தொடங்கும்போது and it's going to be really really cooler. ஒரு 5 to 10 centimeter snow நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Thursday night தொடங்கி Friday காலையிலுக்குள்ளே கொட்டிக்கொண்டே இருக்கும். This means நீங்கள் கார் நாளைக்கு காலையில் ஓடும்போது எல்லாம் it's going to be slippery, roads எல்லாம் வந்து congested-ஆக இருக்கப்போது. ஸோ மேக் ஷூர் நீங்கள் அதுக்கு டைம் பண்ணி வேலைக்கு போகணுமானா மேபி கொஞ்சம் ஏர்லியாக போங்க, ரஷ் பண்ணாமல் போங்க. might be for the best. And again high நாளைக்கு -4 degrees Celsius வருது. பட் அந்த நம்பர் குட்டியாக பார்த்தாலும் முஞ்சலோடு சேர்த்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் -14 மாதிரி ஃபீல் பண்ணப்படுது. ஸோ மேக் ஷூர் நீங்கள் உடுப்பெல்லாம் வடிவாக போட்டு க்ளப்ஸ் எல்லாம் போட்டு உங்களோட கார் முதலே ஸ்டார்ட் பண்ணி do all of those things just to protect yourself. நீங்கள் கார் ஓடாட்டி பஸ் எடுத்தால் ப்ளீஸ் பி கேர்ஃபுல். உங்களோட பஸ் டைம்ஸ் எல்லாம் பாருங்கள். ஃபார் கோ பஸ் எடுக்கிறேன்டா நீங்கள் டிலேஸ் எல்லாம் செக் பண்ணி ஆன்லைன் பார்க்கலாம், ரூட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ மேக் ஷூர் you're doing that because you don't want to wait outside சும்மா குளிருக்குள்ள. So be safe guys tomorrow while you're driving. Last but not least, let's go to our news. So let's go to Sudharam for the news. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்டின் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் தயாரிக்கப்பட்ட மெடிகாகோ கோவிட் தடுப்பூசியை ஹெல்த் கனடா அங்கீகரித்துள்ளது. கோவிஃபென்ஸ் எனப்படும் கனடாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசியை ஹெல்த் கனடா அங்கீகரித்துள்ளது. இந்த தாவர அடிப்படையிலான தடுப்பூசி 18 முதல் 64 வயதுடையவர்களுக்கு பயன்படுத்த அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2 தடுப்பூசிகளாக இது வழங்கப்பட வேண்டும் என ஹெல்த் கனடா தனது அனுமதியில் தெரிவித்துள்ளது. 2 தடுப்பூசிகளும் 21 நாட்கள் இடைவெளியில் வழங்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. 18 வயதுக்குட்பட்ட 64 வயதுக்கு மேற்பட்டவர்களின் அதன் செயல்திறன் பாதுகாப்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் ஹெல்த் கனடா கூறுகிறது. 2வது தடுப்பூசிக்கு 1 வாரத்துக்கு பின்னர் தொற்றுக்கு எதிராக கோவிஃபென்ஸ் 71% பயனுள்ளதாக இருக்கும் என்றும் மருத்துவ பரிசோதனைகள் பரிந்துரைத்தன. தகுதியான கனேடியர்களில் 88%க்கும் அதிகமானோர் குறைந்தபட்சம் ஒரு தடுப்பூசியும் 84%க்கும் அதிகமானோர் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுள்ளனர். கனேடியர்களில் 44% பேர் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். உக்ரைனில் கனேடிய ஆயுதப்படைகள் போரில் ஈடுபடுவதற்கு தற்போதைய நிலையில் எந்த திட்டமும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். கிழக்கு ஐரோப்பாவில் கனேடிய ஆயுதப்படைகள் ஈடுபட்டுள்ள 2 இராணுவ பணிகளின் நோக்கம் பயிற்சி, தடுப்பு நடவடிக்கை என அவர் கூறியுள்ளார். இன்று எதிர்கொள்ளும் தாக்குதலுக்கு எதிராக தங்களை தற்காத்துக் கொள்ள கனேடிய துருப்புக்கள் 35,000க்கும் மேற்பட்ட உக்ரைனிய படையினருக்கு பயிற்சி அளித்துள்ளதாக அமைச்சர் ஆனந்த் இன்று கூறினார். கனேடிய ஆயுதப்படைகள் இந்த பிராந்தியத்தில் முழு அரசாங்க முயற்சிகளுக்கும் உதவ தயாராக உள்ளன எனவும் அவர் கூறினார். தேவைப்பட்டால் நேட்டோ பதில் நடவடிக்கைக்கு உதவ 3400 துருப்புக்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் இன்று அறிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு எதிராக மற்றொரு பொருளாதார தடையை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று அறிவித்தார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் ஜனநாயகம், சர்வதேச சட்டம், மனித உரிமைகள், சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் என இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் விவரித்தார். உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளையும் பிரதமர் அறிவித்துள்ளார். இதில் 58 தனிநபர்கள், நிறுவனங்களுக்கு எதிரான நிதி அபராதம், அனைத்து ஏற்றுமதி அனுமதிகளையும் நிறுத்துதல் ஆகியவையும் அடங்குகின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கான பயண ஆவணங்களையும் அரசாங்கம் அவசரமாக வழங்குவதாக ட்ரூடோ இன்று கூறியுள்ளார். கனடாவுக்கு வர விரும்பும் உக்ரைனியர்களுக்கு குடியேற்ற விண்ணப்பங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
கனேடியர்கள் நிரந்தர குடியுரிமையாளர்கள் அவர்களது குடும்பங்கள் பாதுகாப்பாக உக்ரைனை விட்டு வெளியேறுவதற்கு கனேடிய அரசு போலந்து, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, ருமேனியா, மால்டோவா ஆகிய நாடுகளுடனான ஏற்பாடுகளை செய்துள்ளது எனவும் ட்ரூடோ கூறியுள்ளார். இன்று காலை உக்ரைன் அதிபருடன் தொலைபேசியில் பேசியதாகவும் ட்ரூடோ கூறியுள்ளார். ரஷ்யாவின் நடவடிக்கைகள் தண்டிக்கப்படும் என G7 நாடுகளின் கூட்டத்தின் போது ட்ரூடோ தெரிவித்தார். அவசரகால சட்ட மறு ஆய்வுக் குழுவின் அமைப்பு தொடர்பாக கட்சிகளுக்குள் மோதல் நிலை தோன்றியுள்ளது. நாடாளுமன்ற மறு ஆய்வுக் குழுவின் உறுப்பினர் தலைவர் பதவிகள் எவ்வாறு ஒதுக்கப்படுகின்றன என்பதற்கான அரசாங்கத்தின் முன்மொழிவை கன்சர்வேட்டிவ் கட்சி ஏற்க மறுக்கிறது. தமது கட்சிக்கு முக்கிய பங்கு வழங்காமல் லிபரல் அரசாங்கம் அவசரகால சட்டத்தை பயன்படுத்துவது குறித்து ஆய்வை பலவீனப்படுத்த முயற்சிப்பதாக கன்சர்வேட்டிவ் கட்சி குற்றம் சாட்டுகிறது. லிபரல் அரசாங்கத்தின் முன்மொழிவை நிராகரிப்பதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஜோன் பாசட், துணைத் தலைவர் லுக் பெத்போல் ஆகியோர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். NDPயின் ஆதரவுடன் லிபரல் அரசாங்கம் சட்டத்தின் கீழ் தேவைப்படும் பொறுப்புக்கூறல் மேற்பார்வை பொறிமுறைகளை பலவீனப்படுத்த முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனாலும் இந்த விமர்சனத்தை அரசாங்கத்தின் நாடாளுமன்ற குழு தலைவர் மார்க் ஹோலன் நிராகரித்துள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வழங்கப்பட்டது சமநிலையான பங்கு எனவும் அவர் கூறியுள்ளார். கனடாவில் அடுத்த சில நாட்களில் எரிபொருள் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை தொடர்ந்து எரிபொருள் விலை அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. எரிபொருளின் விலை லிட்டர் ஒன்றுக்கு சுமார் 0.8% அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. ஒன்டாரியோ, பிரிட்டிஷ் கொலம்பியா போன்ற மாகாணத்தில் எரிபொருளின் விலை லிட்டர் ஒன்றுக்கு $2 மேல் விற்பனையாகும் எனவும் கூறப்படுகிறது. கனடாவின் பல பகுதிகளில் சில வாரங்களாக எரிபொருளின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. டொரண்டோ, ஒட்டோவா, வினிபெக், விக்டோரியா போன்ற நகரங்களில் எரிபொருளின் விலை அண்மை காலத்தில் முன்னெப்போதும் இல்லாத அதிகரிப்பை எதிர்கொள்கிறது. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Life 100 Insurance and Investments Inc. Sridharan Thuriraja. Time on the 9:44 p.m. in Toronto. The temperature is -7 degrees Celsius. So again, I'm going to cut the item our news. And again, I want to thank you all. I'm going to viewers and again, so like a Monday 400th episode. So ninga adala vandu join panna pathingalanda, we'd be really really happy. And again, artists, I know nariya per veliyala irukringa, please send us your intro clips. Ungoda video oda seitha, we'll be more than happy to play it. Sponsors, ungalku edavadhu questions irundha, please ask away and we will get our answers to you. Other than that, have a safe night, drive safely, and we'll see you all tomorrow.